ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜெல் மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். கடைசி எண்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம கார்போமர் 1 கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 1 கிராம் கார்போமர் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஜெல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும். இதோட நம்ம டிஎம் வாட்டர் ஆட் பண்ணணும். டிஎம் வாட்டர் 95 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு அது ஃபுல்லாக அந்த கார்போமரோட செட் ஆகி அந்த சின்ன சின்ன துகள்களாக இருக்கிறதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு அது ஜெல்லாக மாறும். இது நம்ம 3 ஹவர்ஸ் இல்லைனா 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு அதில் செட்டில் ஆகி இருக்கும். இப்போ நான் இதோட என்ன ஆட் பண்ணுறேன்னா அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், ஹைட்ராசாலும் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ராக்கும் எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராக்ட் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுனால அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட நம்ம சேர்க்கக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இது கிளிசரின். கிளிசரின் என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். நல்ல ஒரு ஸ்கின் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம ஜெல் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கிளிசரின் 5 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாளையும் நம்ம நல்லா செட்டில் ஆக விடணும். அப்போ தான் அது ஜெல்லாக மாறும். இது நம்ம கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் அது வாட்டரோட நல்லா செட்டில் ஆகி நமக்கு ஒரு செமி ஜெல்லாக கிடைக்கும். ஃபுல்லாக ஜெல்லாக மாறாது. அந்த பவுடரெல்லாம் தண்ணியோட ஒன்றா நல்லா கலந்து செமி ஜெல்லாக நமக்கு கிடைக்கும். அந்த கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி லைட்டாக ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத ரொம்ப லைட்டாகவும் இல்லாத நம்ம போட்ட அந்த கார்போமர் பவுட்ரு செட்டில் ஆகி நமக்கு இருக்குது. இப்போ இதோட என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபீனாக்சி எத்தனால் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். இது நீங்கள் கெமிக்கல் நினச்சி பயப்பட வேண்டாம். இது ஒரு வெஜிடபிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ப்ரிசர்வேட்டிவ் தான். இது எதுக்குன்னா நம்ம செல்ஃப் லைஃப் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். நம்ம வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மைல்டான ப்ரிசர்வேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ஃபீனாக்சி எத்தனால் யூஸ் பண்ணுறோம். இது 1 கிராம் எடுத்துக்கலாம், இல்லை 0.5 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஜெல்லாக மாற்றக்கூடிய ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த TEA, ட்ரை எத்தனால் அமைட். இது நம்ம எம்எல்லையும் எடுக்க முடியாது, கிராம்லேயும் எடுக்க முடியாது. சொட்டு சொட்டாக தான் விடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 ட்ராப் விட்டு கலக்கி பார்க்கக்குள்ள அது கெட்டியாக மாறுதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 ட்ராப் ஆட் பண்ணி நம்ம கலக்கக்குள்ள அது ஜெல்லாக மாறும். இது நம்ம அளவு கிடையாது. நம்ம சொட்டு விட்டு நம்ம கலக்கி பார்க்கக்குள்ள தான் அது ஜெல்லாக மாறுதாங்கிறது தெரியும். இது மட்டும் கவனமாக யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பாருங்கள், இது ஜெல்லாக கிடச்சிருச்சு. நல்லாவே கெட்டியாகவே இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக யூஸ் பண்ணக்குள்ள நம்ம ஸ்கின்னில் ஒரு ஹெவியான ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் மைல்டாக கெட்டியாக இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னில் சீக்கிரம் அப்சர்வ் ஆகும். நமக்கு அந்த ஜெல்லு போடுற அந்த ஃபீலே இருக்காது. சீக்கிரம் நம்ம ஸ்கின்னில் உள்ளே எடுத்துக்கும். இதோட நான் டிஎம் வாட்டர் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஹைட்ராசால் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு தானே செய்ய போகிறீங்க, அதனால் நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடையிலெல்லாம் வாங்கினோம்னா ஒரு க்ரீன் கலர் இருந்தால் தான் அது அலோவேரா ஜெல். ஒயிட் கலரில்
வீட்டில் செய்கிறது ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம வந்து கடையில் செய்கிற மாதிரியே செஞ்சு பார்ப்போன்ட்டு நான் வாட்டர் சால்யூபிள் க்ரீன் கலர் ட்ராப் பை ட்ராப்பாக விட்டு கலர் எவ்வளோ நமக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். கண்ணுக்கு பார்க்கக்குள்ள கலராக இருந்தால் நமக்கு யூஸ் பண்ணணும்னு தோணும்ல, அதனால நான் இது ஆட் பண்ணுறேன். வெறும் ப்யூர் ஒயிட்டாகவே இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னுமே நல்லதும் கூட. இது வாட்டர் சால்யூபிள் கலர் தான், அதனால் உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது. இப்போ பாருங்கள், எனக்கு மைல்டாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சொட்டு சொட்டாக நீங்கள் விட்டு பாருங்கள். ரொம்பவும் டார்க்காக போயிடுச்சுன்னா ரொம்ப க்ரீன் கலராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஸ்பேச்சுலாவில் தொட்டு நம்ம பிளெண்ட் பண்ணக்குள்ளே நமக்கு அது செட்டிலான கலராங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எனக்கு இது ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது. அவ்வளோதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஏர் டைட் டப்பாவில் போட்டு 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மைல்டான ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ப்யூரான அலோவேரா ஜெல்லே எடுத்து கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 100 கிராம் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டு யூஸுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேலும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.